வணக்கம், நான் உங்கள் ராம்சங்கர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய காலேஜுக்கு போய் ப்ரொமோட் பண்ணி, அதாவது நம்ம படத்தை முதல் படம் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம போய் ப்ரொமோட் பண்ணோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் பாண்டிய நாட்டு பேஸ்டாக இருக்கிறதுனால யாத்திசை படத்தை தரணி ராசேந்திரன் போய் ப்ரொமோட் பண்ணியிருந்தார். இந்த படத்தை நேத்திக்கு ஏப்ரல் 21 தேட்டரில் வெளியிட்டிருக்காங்க. வாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படத்துடைய கதை, பாண்டிய மக்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எய்னியர் மக்கள், அதாவது 7th century அந்த ஆதி காலத்தில் அவங்க எய்னியர் மக்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பாண்டிய நாட்டை கைப்பற்றணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக போராட்டம் தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த போராட்டம் என்னாச்சு அப்படின்றதான் படத்துடைய மொத்த கதை. மக்கள் படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது, எனக்கு ஒரு சில இடங்களில் போர் அடிக்கும் போதுலாம் அந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பெர்ஃபெக்டாக கொடுத்து நம்மளை என்கேஜிங்காக கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட திரைக்கதையை எடுத்துட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி கொண்டுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால், பாண்டிய நாட்டில் அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பல பேர் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் அண்ட் யாத்திசை 2 படத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணவே தேவையில்லைன்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வன் ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி. அந்த படத்தில் ஒரு 5-6 பார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2 பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் பாடலை பற்றி பேசலை, ஏன்னா பொன்னியின் செல்வனில் காதல் காட்சிகள் கொடுத்துருக்காங்க, காமெடி கொடுத்துருக்காங்க, ஒரு கமர்ஷியலான எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் HSL அப்படியே கொடுத்ததுனால கமர்ஷியல் எலமெண்ட்லாம் இந்த படத்தில் இல்லை. ஸோ அதனால் அந்த பொன்னியின் செல்வன் படத்தையும் இந்த யாத்திசை படத்தையும் கம்பேர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மேல் நிலையாக கட்டமைக்கப்பட்ட தானை சேரனையும் தொண்டை நாட்டானையும் தரணி ராசேந்திரனை பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, புதுமுக நடிகர். நம்ம பெரிய ஸ்டார் கேஸ் வச்சு எடுத்தால் படம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல், நம்ம புதுமுக நடிகர் நடிகையை வச்சு எடுக்கலாம், அதை ஆடிஷன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற அவருடைய பிளான் ஆகட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே நீட்டாக நடித்து கொடுத்த வரைக்கும் அவர் பாராட்டலாம். இன்னொன்று பாராட்டத்தக்க விஷயம், 25 அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிஸ்டாக நடித்ததாகட்டும் அண்ட் க்ரூவில் ஒர்க் பண்ணவங்க ஆகட்டும், இன்ஜினியரிங், விஸ்காம், +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாக்டவுன் டைமில் தான் அவங்களெல்லாம் பிடிச்சி ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை நல்லா எஃபெக்டிவாக ஒரு பொன்னியின் செல்வன் படம் பார்த்தா நம்மளுக்கு எப்படி ஒரு பிரம்மாண்டம் ஃபீல் ஆகுமோ, அந்த ஒரு பிரம்மாண்டத்தை கம்மி பட்ஜெட்டில் தரணி ராசேந்திரன் எடுத்திருக்காரு. அண்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம அந்த படத்தை கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு வரலாறு கதை. தமிழில் நம்ம சோழர் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் இளங்கோவடிகள், இதெல்லாமே ஒரு வரலாற்று கதை இல்லையா? ஸோ அதே மாதிரியே பாண்டியனும் ஒரு வரலாறு கதையாக இருக்கிறதுனால நம்ம அதை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால நிறைய காலேஜ் போய் இவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அல்திசை சுட்டி இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் சட்டிலாக ஒரு ஹிஸ்டாரிக் கதைக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும், எப்படி நம்ம ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படின்றதுல பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கும் கான்ட்ரிபியூஷன் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் தமிழ் பேசியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் தமிழ் அண்ட் கன்னடா மிக்ஸ் பண்ண மாதிரி, அதாவது அந்த காலத்தில் அவங்க பேசின ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் வரும்போதெல்லாம் தமிழ் சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு சில்குடியின் பிறப்பு தென்புல. இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீன் எடுத்துட்டிங்கன்னா, அந்த காலத்தில் எப்படி போர் நடக்கும் போது சண்டை போட்டிருப்பாங்களோ அதே மாதிரியே ரியலிஸ்டிக்காக இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. படத்தில் பெரும்பாலான இடங்களில் சண்டை காட்சிகள் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்திங்கன்னா அவங்க டைலாக் பேசியிருக்கிற மாதிரியும் சீன், எதுக்காக எப்படி நம்ம அந்த நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்ற வரைக்கும் சீன்லாம் நல்லா கொண்டுட்டு போயிருக்காங்க. எவரை விளம்பினும் அவர் நுழைந்து
பொன்னியின் செல்வன் படம் எடுத்துட்டிங்கன்னா அந்த படத்தோட கதைக்காக பார்க்குற ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 40+ 50+லாம். அதுக்கும் கீழே இருக்கிறவங்க வந்து விக்ரம் நடிச்சிருக்காங்க, கார்த்தி நடிச்சிருக்காங்க, மணிரத்னம் படம் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸும் இருக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் படத்தை எத்தனை பேர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே இந்த யாத்திசை படத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைங்க. ஏன்னா புதுமுக டைரக்டர் புதுமுகம்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பார்க்க வேணாம், இல்லை என்ன இருக்க போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்லா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. உண்மையாலும் அந்த பாண்டியன் ஸ்டோரி என்னவோ அதை வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவீங்க, ரிவ்யூஸ்லேயே நான் பார்த்துருக்கேன், ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தேவலாம் பாட்டு வச்சுருக்காங்க, தேவலாம் காமெடி வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்லாம் நெகட்டிவ் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு இல்லை. படத்துடைய நெகட்டிவ், ஒரு நெகட்டிவ் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நெகட்டிவ் சொல்கிறாங்க. இதில் நான் சொல்லக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல எனக்கு போர் அடிச்சுது. அந்த ஒரு போரிங்கே இல்லாமல் நல்லா என்கேஜாக, ஒரு இடத்துல கூட போரிங் இல்லாமல் என்கேஜாக அவரு கொண்டுட்டு போயிருக்கணும், என்னுடைய ரெக்வஸ்ட். அடுத்தது பார்ட் 2ல் இந்த ஒரு போரிங் இல்லாமல் படம் இன்கேஸ் பார்ட் 2 வந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் நம்மளுக்கு போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியாக கொடுத்துருந்தாலும் மக்கள் மத்தியில் இன்னொரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 ரிலீஸ் பண்ணாமல் ஜூன் பாதியிலையோ இல்லை ஜூலைலையோ படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஏப்ரல் 28 பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகுது. நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கணும் தான் நினைப்பாங்களே, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அந்த படத்துக்கு தான் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மொத்தத்தில் படம் கேட்டிங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் நல்ல